ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே மோர் குழம்பு வைக்கிறதுக்கு 5 வெண்டைக்காயை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும், ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுக்கணும், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதையெல்லாம் நைஸாக அரைச்சி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 200 கிராம் தயிரை நல்லா இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா இது மாதிரி மிக்ஸி வச்சு நல்லா அடித்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வானலை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். வெண்டைக்காயை வதக்கி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கணும். இந்த பச்சை மிளகாயும் அது கூடயே போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் ரொம்ப பொன்னிறமாக வதக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி அதில் போட்டு வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் அதிலே போட்டணும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதும் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதிலே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இதை மூடி வச்சு இந்த வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடணும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் விழுது இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு கொதி வர அளவுக்கு மூடி வைக்கணும். தேங்காய் கொதித்து வரும்போது கரைச்சி வச்சுருக்க கடலை மாவும் அரிசி மாவையும் இதில் ஊற்றிக்கணும். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது ஒரு கொதி வர வைக்கணும். இது நல்லா கொதித்து வரும்போது தயிரை ஊற்றிடணும். கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தயிரை நல்லா அடித்து வச்சுருக்க தயிரை இதில் ஊற்றிக்கணும். குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு கொதி, ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கணும். இப்போ இதில் கடலை மாவு, அரிசி மாவு கரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி, இது ரெண்டையும் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் கரைச்சி கூட இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. போய் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.